ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் இந்த சீரீஸில் கடந்த காலத்தில் வந்த ஃபுல் ஓஎல் பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் மாடல் பேப்பர்ஸோட ஃபுல் எலாபரேஷன் பார்த்துக்கிட்டு வரோம். நான் விபூஷன், நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷனையும் மிஸ் பண்ணிடாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி 2023 ஆண்டு பேப்பருண்ட பகுதி 1 பகுதி B நாலாவது கேள்வி பார்ப்போம். இதுக்கு முன்னைய கேள்விகள் முன்னைய வீடியோவில் இருக்குது, அடுத்த கேள்விகள் அடுத்தடுத்த வீடியோவில் இருக்குது, பாருங்கள். இரு பெட்டிகளில் ஒரு பெட்டியில் 2 சிவப்பு நிற குமிழ்களும் 3 நீல நிற குமிழ்களும் உள்ளன. மற்ற பெட்டியில் ஒரு சிவப்பு நிற குமிழும் 3 நீல நிற குமிழ்களும் உள்ளன. எல்லா குமிழ்களும் வடிவத்திலும் அளவிலும் ஒத்தவை. மாணவன் ஒருவன் முதலாம் பெட்டியில் இருந்து ஒரு குமிழையும் 2ஆம் பெட்டியில் இருந்து ஒரு குமிழையும் எழுமாற்றாக வெளியே எடுக்கிறான். முதலாவது, R1 R2 R3 ஆகியவற்றின் மூலம் சிவப்பு நிற குமிழ்களும் B1 B2 B3 B4 B5 B6 ஆகியவற்றின் மூலம் நீல நிற குமிழ்களும் வகை குறிக்கப்படுகின்றன என கொண்டு மேற்குறித்த எழுமாற்று பரிசோதனையின் மாதிரி வெளியே தரப்பட்டுள்ள நேயரி மீது குறித்து காட்டு. ஒரு பெட்டியில் என்ன சொல்லியிருந்த 2 சிவப்பும் 3 நீளம். அப்போ முதலாம் பெட்டியில் இப்படி போகிறோம். 2ஆம் பெட்டியில் என்ன, ஒரு சிவப்பும் 3 நீளம். இதை போட்டுட்டு இது எல்லாத்துக்குமே இப்படி இதான் குறியீடு அவங்களே தந்திருக்கு. எல்லாத்துக்கும் குறியீடை குறித்தா ஒரு மார்க் சிம்பிளாக வந்துடும். இரு பெட்டிகளிலிருந்தும் வெளியே எடுக்கப்பட்ட 2 குமிழ்களும் ஒரே நிறத்தை கொண்டிருப்பதற்கான நிகழ்தகவை நெய்யரி மீது வட்டம் வரைந்து காட்டி அதன் நிகழ்தகவை காண்க. ஒரே நிறம் என்ன, இதுவும் இது ஒன்று இங்கே இது வரும், இங்கே இதுவும் புழு விளாம்பர். இது இப்படியே ஒரு மாதிரி என்ன, அவங்க என்ன டிசைனோ போடுறீங்களோ தெரியா, வட்டம்னு சொல்லி என்ன டிசைனுட ஒரு மூடின உருவால் இதை குறிச்சு விட்டீங்களா. சரி, நிகழ்தகவு என்ன, 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மொத்தம் எத்தனை, 1 2 3 4 1 2 3 4 5. சரி, 20 மேல் 11. ஓகே, முதலாம் பட்டியலிருந்து எடுக்கப்பட்ட மின்குமல் சுட்டு போவதற்கான நிகழ்தகவு 0.1 எனவும் 2ஆம் பட்டியலிருந்து எடுக்கப்பட்ட மின்குமல் சுட்டு போவதற்கான நிகழ்தகவு 0.2 எனவும் தரப்பட்டுள்ளது. மாணவன் முதலாம் பட்டியில் இருந்து எடுத்த மின்குமலை சோதித்து அது சுட்டுப்போன குமலாக இருந்தால் மாத்திரம் 2ஆம் பட்டியிலிருந்து எடுத்த மின்குமலையும் சோதிக்கிறான். இவ்விரு நிகழ்வுகளையும் காட்டுமாறு கீழே தரப்பட்டுள்ள மரவரிப்படுத்தி விரிவுபடுத்தி நிகழ்தகவை குறிக்க. இது சுட்டு போன ஒன்றாவது, இது சுட்டு போடாத ஒன்றாவது. சரியா, முதலாம் பட்டியிலிருந்து மின்குமல் எடுக்கிறான், அது சுட்டு போயிருக்கிறதுக்கான நிகழ்தகவு 0.1, சுடாமல் இருக்கிறது 0.9. இது சுட்டு இருந்தால் மட்டும்தான் 2ஆம் பட்டியிலேருந்து எடுத்ததை செக் பண்ணுவான். 2ஆம் பட்டியிலேருந்து எடுத்து செக் பண்ணிக்க அதுவும் சுட்டு இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 0.2, சுடாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 0.8. என்ன கவனிக்கணும், இங்கே வராது, ஏண்டா சுட்டு போயிருந்தால் மட்டும்தான் அவன் செக் பண்ணுவான். சரியா, இதுக்கு சிம்பிளாக 4 மார்க்ஸ் வந்துடும். இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்பினோம், இதுக்கு ஒரு மார்க்ஸ் இது எல்லாமே 4 மார்க்ஸ் வரும். இதுக்கு கீழே வரையாமல் விடுறீங்களே, அதுக்கும் ஒரு மார்க்ஸ் குறிக்கணும். கீழே வரைஞ்சா அதுக்கு ஒரு மார்க்ஸ் இல்லை, 3 மார்க்ஸ் தான் வந்துடும். ஒரு சோதித்த மின் குமிழ் சுட்டு போகாத குமிழாக இருப்பதற்கான நிகழ்தகவை மேற்குறித்த 2 நிகழ்வுகளையும் கருதி கொண்டு காண்க. சுட்டு போகாமல் இருக்கணும். சரியா, இது 0.9. சரியா, 0.9 அது நேரடியாக வந்துடும். இங்கே அளக்கில் இல்லை, அப்போ 0.9 போட்டுரும். இது சுடாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன, 0.1 × 0.8. சரியா, ஒரு சுட்டு போகாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 0.98 விளங்கிட்டா. அடுத்த